சும்மா அடுத்தவங்க அவன் தப்பு அவன் தப்புன்னு சொல்றாரு. எந்த அரசியல் கட்சி வளர்ந்தது இல்ல. நான் என்ன செய்ய போகிறேன், அவன் தவறு, நான் அந்த தவறை இப்படி சரி செய்ய போகிறேன் என்று சொல்றதுனால ஒரு அரசியல் கட்சி வளரும். அப்பதான் நீ ஆட்சியை பிடிக்க முடியும். ஹிந்தி தவறு, ஹிந்தி திணிப்பு திணிப்பு திணிப்புன்னு போராடி மட்டும் திமுக வரல. எப்படி 67 முடிச்சது? நான் வந்தா திமுக ஹிந்தியை விடமாட்டேன் அப்படிங்கறத ஆணித்தரமா மக்கள் மதில பதிச்சாங்க. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் அவர்கள் இப்படி செய்கிறார்கள், நான் இப்படி செய்வேன் சொன்னாதான் மக்கள். நீங்க என்ன பேசுறீங்க? எவ்வளவு எதிர்பார்ப்போம். எலெக்ஷனுக்கு முன்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு பொதுக்குழு மீட்டிங், அதை கூப்பிட்டு நீங்க வச்சீங்கன்னா வட்ட செயலாளர், மாவட்ட செயலர், வட்ட செயலர், கிளைக்கழக செயலர் எல்லாரும் வந்திருக்காங்க. அத்தனை பேர் வந்திருக்காங்க. அப்போ உங்க கட்சி வந்து அப்படி ஒரு பாம் பிளாஸ்ட் மாதிரி இதுல இருந்து வெளியில வந்திருக்கணும். அப்பா அடிச்சு தூக்கிட்டாங்கப்பா அப்படின்னு வந்திருக்கணும். ஒண்ணுமே இல்ல, புஷ்வான மாதிரி போயிடுச்சு. 15 நிமிஷம் ஆளு உங்களோட எதிர்கட்சி, உங்களுடைய எதிர்கட்சியான திமுகவோட சீஃப் மினிஸ்டர் குறை சொல்றதே உங்களோட நேரம் கழிஞ்சு போச்சு. இதுக்கா பொதுக்குழு கூட்டிங்க? பொதுக்குழு என்பது நம் கட்சி தொண்டர்களை தரையிலிருந்து உடைத்து மேலே ஆகாயத்திற்கு அனுப்பி போராடுறான்னு சொல்லி உத்வேகப்படுத்துற அளவுக்கு இருக்கணும்.